பிஜிடிஆர்பி 2015 கேட்கப்பட்ட வினாக்கள். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன். தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 1986, பி அக்டோபர் 1986, சி நவம்பர் 1989, டி அக்டோபர் 1986. சரியான விடை என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் நவம்பர் 1989. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா லொக்கேட்டட் நொய்டா, யூபி, உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா என்ற இடத்தில் உருவாக்கப்பட்டது. மேலும் இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கிறது அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். இது ஒரு தன்னாட்சி அந்தஸ்து பெற்றது. பை நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 பை MHRD, மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையான 1986 தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. சில பேருக்கு என்ன தோணலாம் அப்படின்னாக்கா, நிறைய இயர்ஸ் வருது சார், அது எப்படி நம்ம நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை, சுதந்திரத்திற்கு பின்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது முதல்ல 1948 கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கை டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதுக்கடுத்தது 1952 டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார். அதுக்கடுத்ததாக 1964-66 டாக்டர் கோத்தாரி கல்விக் கொள்கை. அடுத்ததாக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1968, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1986 தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அப்படின்னாக்கா நம்ம அதற்கு அடுத்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 86க்கு அடுத்து 89, அந்த 89 நவம்பரில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக ஹூ இன்ட்ரடியூஸ்டு த ஐடியா ஆஃப் நான் கிளாஸ் ரூம் லேர்னிங், வகுப்பறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹாம்பெர்க், பி ஜான் ஹோல்ட், சி இவான் இல்லிச்சி, டி மரியா மாண்டிச்சோரி. சரியான விடை ஜான் ஹோல்ட். ஜான் ஹோல்ட் தான் நான் கிளாஸ் ரூம் லேர்னிங் என்பதை குறிப்பிட்டார். ஹாம்பெர்க் தவறான ஒரு விடை குறிப்பு கொடுத்துருக்கு. இவான் இல்லிச்சி டி ஸ்கூலிங் சொசைட்டி, பள்ளிகளற்ற சமுதாயம் என்பதை குறிப்பிட்டார். மரியா மாண்டிச்சோரி நர்சரி எஜுகேஷன், சென்சரி, இன்டலெக்சுவல் அண்ட் மோரல் டெவலப்மெண்ட், புலன்வழி கல்வியை குறிப்பிட்டது தான் மரியா மாண்டிச்சோரி. தென் INFLIMNET is an autonomous inter-university center of. INFLIMNET பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒரு தன்னாட்சி மையம். இது டேஷின் அங்கமாகும். எதனுடைய அங்கம் அப்படின்னா ஆப்ஷன் டி யூஜிசியினுடைய அங்கம். இது ஆப்ஷனில் ஏல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னு கொடுத்துருக்கு. இட்ஸ் நாட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இது ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அல்ல. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்டு லைப்ரரி நெட்வொர்க், எஸ்டாப்ளிஷ்டு இயர் 27th February 1991. 1991 பிப்ரவரி 27 அன்று இன்ஃபர்மேஷன் அண்டு லைப்ரரி நெட்வொர்க் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு அட்டானமஸ் பேஸ்டு யூஜிசியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நமக்கு சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி CIET. தென் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் OPAC இஸ் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் OPAC. ஆப்ஷன் ஏ ஓப்பன் பர்சனல் அசஸ்மெண்ட் கிரைட்டீரியா, பி ஆன்லைன் பப்ளிக் அக்கௌண்ட் கோடிங், சி ஆன்லைன் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங், டி ஆன்லைன் பப்ளிக் அசஸ் கேட்லாக். சரியான ஆப்ஷனு டி. இப்போ நமக்கு
219, 220 இந்த 2 வினாக்களும் லைப்ரரி பேஸ்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற சாப்டரு. நம்ம எஜுகேஷனில் லைப்ரரி பேஸ்ட் ஆன் லேர்னிங் அப்படின்ற சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ். சில சமயங்களில் லைப்ரரி பேஸ்ட் ஆன் லேர்னிங்லேருந்து கொஸ்டின்ஸே இல்லாமல் இருக்கலாம். சில சமயங்களில் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த பேஸில் 2015 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. தென் தி டேர்ம் ஹோமியோஸ்டாட்டிசிஸ் வாஸ் காயின்டு பை. ஹோமியோஸ்டாட்டிசிஸ் என்ற சொல்லை கட்டமைத்தவர். ஆப்ஷன் ஏ ஃபிஷரு, ஆப்ஷன் பி கேரோல், ஆப்ஷன் சி டபிள்யூபி கெனான், ஆப்ஷன் டி மார்கன். சரியான விடை கெனான், டபிள்யூபி கெனான். இது எந்த தலைப்பின் கீழ் நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா மோட்டிவேஷன், ஊக்கம் என்ற தலைப்பின் கீழ் ஹோமியோஸ்டாட்டிசிஸ். என்ன ஹோமியோஸ்டாட்டிசிஸ்? எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா தண்ணீர் குடித்த பிறகு அந்த தாகம் தீர்ந்துடும், அப்போ சமநிலை அடையுது. அதுதான் ஹோமியோஸ்டாட்டிசிஸ். ஒருத்தருக்கு ஃபாலிங் ஆஃப் சுகர் லெவல் இன் பிளட், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையுது அப்படின்னா இமீடியட்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் பேலன்ஸ்டு, அந்த சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதை கண்டுபிடிச்சது தான் டபிள்யூபி கெனான். அதனால் சரியான ஆன்சர் கெனான்னு. ஃபிஷரும் கேரோலும் நமக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்கு. மார்கன் என்பவர் இந்த தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், ஷார்ட் ஃபார்மில் டிஏடி அப்படின்னு படிச்சிருப்போம். அதை மார்கன் மற்றும் முரே இவர்கள் தான் உருவாக்கினார்கள். அடுத்ததாக தி டேர்ம் டேஷ் லிட்ரலி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மைண்ட். டேஷ் சொல்லின் நேர் பொருளாக மனதை பிளத்தல் என்று பொருள்படும். ஆப்ஷன் ஏ பரோனியா, ஆப்ஷன் பி நியூராசிஸ், ஆப்ஷன் சி அம்னீஷியா, ஆப்ஷன் டி சிசோபெர்னியா. சரியான விடை டி ஆப்ஷன், சிசோபெர்னியா என்பது சரியானது. அப்போ சிசோபெர்னியா மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மைண்டு, மனதை பற்றி பகுத்தாராய்தல் அல்லது மனதை பிளத்தல் அப்படின்னு சிசோபெர்னியாவை நம்ம குறிப்பிடுறோம். அம்னீஷியான்றது இன்னெபிலிட்டி டு ரிமெம்பர், நம்ம மீட்டறிதல் திறனற்று இருப்போம், அதுக்கு பேர் தான் அம்னீஷியா. அடுத்து நியூரோசிஸ் அப்படின்றது மென்டல் டிஸார்டர் காஸ்டு பை ஃபாஸ்ட் ஆன்சைட்டி, கடந்த கால பதற்றம் அல்லது கவலையால் ஏற்படக்கூடிய மனக்கோளாறு. நீங்கள் சந்திரமுகி படம் பார்த்துருப்பீங்க. அந்த சந்திரமுகின்ற கேரக்டரு குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அந்த ஆன்சைட்டி, அந்த பதட்டம் தான் பின்னாளில் சந்திரமுகியாக உருவெடுத்தது. தென் பெரோனியா, பெரோனியான்றது ஃபீலிங் ஆஃப் டிஸ்ட்ரெஸ், அவநம்பிக்கை உணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடியது தான் பெரோனியா. நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை இல்லாமல் சந்தேக என்ற மனோபாவத்தோடு வலம் வரக்கூடிய ஒரு மனநோயாக பெர்னியாவை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ட்ரீட்டபிள்ஸ். சிசோபெர்னியாவாக இருந்தாலும் சரி, நியூரோசிஸாக இருந்தாலும் சரி, பெரோனியாவாக இருந்தாலும் சரி, ட்ரீட்டபிள். இதை நம்ம ஆன்மீகவாதியாக கிட்டலாம் போயிட்டு மந்திரங்கள் மூலமாக சரி செய்கிறேன் அப்படின்றத விட மருத்துவத்தில் 100% குணப்படுத்த முடியும். என்ன மருத்துவம் அப்படின்னா சைக்காட்டிக், உள மருத்துவத்தின் அடிப்படையில். தென் the useful and acceptable features of different philosophies and tendencies in education which are harmoniously blended is called. கல்வியின் பல்வேறு தத்துவங்கள் மற்றும் போக்குகளின் பயன்பாடு மற்றும் ஏற்புடைமை அம்சங்களின் இசைவான கலப்பினை டேஷ் எனலாம். ஆப்ஷன் ஏ ரியலிசம், உண்மை தத்துவம், பி எக்லக்டிசம், சமரசத்துவம், சி பிரக்மாட்டிசம், பயனளவு கொள்கை, டி நேச்சுரலிசம், இயற்கை தத்துவம் அல்லது இயற்கை கொள்கை. சரியான விடை பி சமரச தத்துவம் என்பது தான் சரியானது, எக்லக்டிசம். நீங்கள் அந்த வினாவை படிக்கும்போதே பியை கரெக்டாக சூஸ் பண்ணலாம். எப்படின்னா பிளண்டட்னா கலக்கிறது அல்லது இணைக்கிறது. எதை இணைக்கிறதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, இணைத்தல்னு. அப்போ யார் இணைத்தல்? சமரசம் பண்ணுறது தானே இணைத்தல். நம்ம கூட கவுன்சிலிங்கில் படிச்சிருப்போம். கவுன்சிலிங்கில் பர்சனல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தல் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அறிவுரை பகர்தலில் டைரக்ட் கவுன்சிலிங்கு,
அடுத்து எக்லெக்டிக் கவுன்சிலிங்கு, இன்டைரக்ட் கவுன்சிலிங். அங்கே நம்ம எக்லெக்டிக்னு சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த நேரடி மற்றும் மறைமுக அறிவுரை பகர்தலினுடைய இடைநிலையை தான் நம்ம சமரச அறிவுரை பகர்தல் எக்லெக்டிக் அப்படின்னு படிச்சிருப்போம். அதனால் எப்பொழுதும் நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கண்டுபிடிக்கணும். இந்த வினாவை நீங்கள் ரீட் பண்ண பிறகு தெரியல அப்படின்னாக்கா, நமக்கு ஏற்கனவே இந்த கவுன்சிலிங் தெரியும் எக்லெக்டிக்கு, அந்த வார்த்தையை இதோடு நீங்கள் தொடர்பு படுத்துனீங்கன்னா, பெரும்பாலும் சைக்காலஜிக்கல் டேர்மில் மீனிங் தெரிஞ்சாவே மிக எளிமையாக நம்ம விடை சொல்ல முடியும். அது எப்படி சார் இந்த மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, பாருங்கள், ரியலிசம்னா உண்மை தத்துவம், ஃப்ரக்மாட்டிசம்னா பயனளவு, நேச்சுரலிசம்னா இயற்கை, தென் எக்லெக்டிசம்னா சமரச தத்துவம். அதுதான். அப்போ சரியான விடை பி ஆப்ஷன். தென் Tagore Vishwabharati was declared to be Central University and an institution of national importance in 1951. சரியான ஆன்சர் 1951. தாகூரின் விஸ்வபாரதி ஒரு மத்திய பல்கலைக்கழகமாகவும் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாழ்ந்த நிறுவனமாகவும் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1951. இதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் ஃபவுண்டட் இயர், துவக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1921. பி ஆப்ஷனு 1921. அதுக்கடுத்ததாக இவருக்கு நைட்வுட் பட்டம் 1915, 1915 நைட்வுட் பட்டம் கொடுக்கப்பட்டது. அதை ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து மீண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கே திருப்பி கொடுத்தார் அப்படின்ற ஒரு வரலாற்று பதிவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தாகூர் சாந்தி நிகேதன் என்ற பள்ளியை 1901 துவக்கப்பட்டார்.